ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ட் டைம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேக்கிங்லாம் எதுவும் பண்ணாமல் வெறும் ப்ரெட்டை வச்சே சூப்பராக லேயராக பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 10 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதில் ஓரங்கள் எல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஓரங்கள் ஏன் கட் பண்ணோன்னா அப்போ தான் ப்ரெட் எல்லாமே ஒரே சமமாக இருக்கும். அதுக்கு வேண்டி ஓரம் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்க எல்லா ப்ரெட்டையும் இதே மாதிரி ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே ஒரே சமமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த ஓரங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இதை வச்சு பிரெட் மஞ்சூரியன்னு நான் ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம சாக்லேட் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்திக்கலாம். அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். 2 கப் அளவு நான் இதில் தண்ணி ஊற்றுறேன். இந்த சிரப் தண்ணியாட்டம் இருக்கணும். இப்போது இதை கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. கொக்கோ பவுடர் இல்லைன்னா சாக்லேட் கூட மெல்ட் பண்ணி நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு செரி சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க சேர்த்துறேன். இதை 1 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துறேன். நான் 1 கப் செரி 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதனால நான் இதுக்கு 3 மடங்கு தண்ணி சேர்த்துறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வர விடுங்க. இப்போ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுச்சுன்னா நல்லா கட்டியாயிரும். சரி இல்லைன்னா ஜெல்லி கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போது அடியில் ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ப்ளைனாக ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அதில் 2 பிரெட் ஸ்லைஸும் நான் வைக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு சைடில் நான் சாக்லேட் க்ரீம் செஞ்சுருக்கேன். அதை இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது எல்லா பக்கமும் தேய்ச்சாச்சு. இதை நம்ம திருப்பி தட்டில் படுற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் அடியில் ஒட்டி இருக்கும். அதுக்காக தான் இப்படி நம்ம பண்ணுறோம். இப்போது இங்கே மேலே நம்ம சாக்லேட் சிரப் செஞ்சதை தடவி விட்டுக்கலாம். அப்போது அந்த பன் ஒயிட்டாக இல்லாமல் பிளாக் கலரில் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கு மேலே ஒயிட் க்ரீம் நான் செஞ்சுருக்கேன். அதை மேலே தடவி விட்டுக்கலாம்.
எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே செரி சிரப் செஞ்சதைய மேலே ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிங்க. நெக்ஸ்ட்டும் இதுக்கு மேலே ஒரு லேயர் பிரெட் வைக்கிறேன். அதே மாதிரி மேலே சாக்லேட் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே கேக் க்ரீமும் நம்ம சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரெட் வைக்கிறோம். அதுக்கு மேலே சாக்லேட் சிரப்பை பிரெட் ஃபுல்லாக நனைகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒயிட் க்ரீம், அதுக்கு மேலே செரி சிரப்பையும் அப்ளை பண்ணி மறுபடியும் பிரெட் அந்த மெத்தட்லேயே லைனாக பண்ணிக்கலாம். கேக் க்ரீம் செய்கிறது எப்படின்னு நான் தனியாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போது எல்லா பக்கமும் இதே மாதிரி நம்ம தடவி விட்டுக்கலாம். மறுபடியும் இதுக்கு மேலே செரி சிரப்பை 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டு லேயரும் வச்சிடலாம். இப்போ மேலே ஃபுல்லாக கேக் க்ரீம் அப்ளை பண்ணி சைடு ஃபுல்லாகவே கேக் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹோம்மேட் டார்க் சாக்லேட் நான் எடுத்திருக்கேன். இதை துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது இதை ஓரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா ஓரத்துலேயும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போது டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் அந்த சாக்லேட் சிரப்பை கொஞ்சம் சூடு பண்ணி நல்லா கட்டியாக்கி இந்த மாதிரி பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம நேம் எழுதிக்கலாம். இன்றைக்கி தளபதி பர்த்டேனால நான் ஹாப்பி பர்த்டே தளபதின்னு எழுதியிருக்கேன். கூடவே கொஞ்சம் செரி பழம், மறுபடியும் கொஞ்சமாக சாக்லேட் க்ரம்ஸை மேலே தூவி விடுறேன். நெக்ஸ்ட்டு செரி சிரப்பும் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ப்ரெட்லேயே பிளாக் ஃபாரஸ்ட் கேக் லேயராக நம்ம செஞ்சிட்டோம். இதை அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா கடையில் வாங்குற மாதிரியே பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போது இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது நம்ம ப்ரெட்டில் செஞ்சோன்னு சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க. பேக் பண்ண மாதிரியே லேயராக நல்லா வந்திருக்கு பாருங்கள். லேயராக இருக்குது. இந்த பிரெட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனாலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.